என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து நான் டர்க்கி மீட்டை வந்து ட்ரை பண்ண போகிறேன். பக்கோடா பாய்ஸ். ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி எதனா ஆர்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ என்னடா பிரியாணி ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க, நம்ம எல்லா பிரியாணியும் எஸ்எஸ் சாப்பிட்டோம். ஸோ நிறைய பிரியாணிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நானும் வந்து யூடியூப்ல ஒருத்தர் இருக்கார்ல, பக்கோடா பாய்ஸ். ஸோ அவரோட பிரியாணி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. அவரோட கடை வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூளைமேட்டில் இருக்கு மக்களே. அங்கதான் அவரோட ஷாப் இருக்கு. ஸோ அவர் இப்போ நியூவா வந்து இந்த இயர் தான் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நானும் ஷாப் போயிட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ண மக்களே. ஆனால் வந்து என்னால் வந்து முடியல. இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சுல. ஸோ அதனால முடியல மட்டும். இப்போ கூட வண்டி எடுக்கிறதுக்கு கூட பயமாக தான் இருக்குது. இப்போ கூட நினைச்சா கூட நான் போயிட்டு வந்துடுவேன். வீட்டில் கொஞ்சம் திட்டுவாங்க அப்புறமா. ஏன்னா வண்டி எடுக்கிறதுக்கே எனக்கே பயமாக தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் எனக்கு ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலிலேயே வந்து 2 பேருக்கு இதே மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நம்மளால போயிட்டு ட்ரை பண்ணவே முடியல, அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ நேற்று தான் வந்து நான் ப்ரோவோட வீடியோ பார்த்தேன். ஸோ பக்கோடா பாய்ஸ் அவரோட வீடியோ பார்த்தேன். ஸோ அவர் வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்டேட் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ அவரோட ஷாப் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து இப்போவும் வீட்டில் அந்த மாதிரி சொன்னதுனால நம்ம வந்து பக்கோடா பாய்ஸே ட்ரை பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. இப்போ நம்ம வந்து பக்கோடா பாய்ஸ்ல வந்து பிரியாணி ஆர்டர் போட்டுருக்கோம். என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் டர்க்கி பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க கொக்கு பிரியாணி, சிக்கன் கொக்கு பிரியாணி. இது ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் கூட அவங்க 65 போடுறாங்க. ஸோ மட்டன் 65 இது 4 ஐட்டம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை மிட்டாய், அது வந்து அவங்களோட டெசர்ட் மாதிரி அவங்க ஒரு ஸ்பெஷலாக அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 ஐட்டமும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்டாரிங்லாம் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பிரியாணி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு 5 ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தோம். சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. அவங்களோட கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ண டர்க்கி பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தொக்கு பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் 65, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து முட்டை மிட்டாய். 5 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து தொக்கு பிரியாணி அவைலபிள் இல்லையா இப்போ. அதுக்கப்புறம் வந்து மட்டன் 65ம் இப்போ அவைலபிள் இல்லையா. வெறும் டர்க்கி பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து முட்டை மிட்டாய், இந்த 3 ஐட்டம் மட்டும் தான் நமக்கு வந்து இப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பேக்கிங் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம வெளியே எங்கன்னா போனால் கூட ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம் போல் ஆர்டர் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் தான் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஓகே இப்படி போட்டு ஸோ இது வரைக்கும் நான் வந்து டர்க்கி பிரியாணிலாம் சாப்பிட்டதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டர்க்கி பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம செம்மையா டெம்ட் ஆகுது. சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே. டர்க்கி வந்து மட்டன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து நான் டர்க்கி மீட்டை வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மட்டன் மாதிரி தான் மக்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. மட்டனோட ஃப்ளேவரும் வருது, சிக்கனோட ஃப்ளேவரும் வருது. ஆனால் வந்து பிரியாணி செம்ம ஒர்த்து மக்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ரைஸும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீட்டும் வந்து ஒரு 3 பீஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து செம்ம சூப்பராக இருக்கு மக்களே. நெக்ஸ்ட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம அந்த சிக்கன் 65 ஆர்டர் போட்டிருந்தோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை மிட்டாய் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணலாம். வேற லெவல் முட்டை மிட்டாய், செம்ம நெய், வேற லெவல். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஸோ என்னடா இவங்க வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் மக்களே. இப்போ இருக்கிற என்னோட பாடி கண்டிஷனுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு கம்மி பண்ணணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடம்பு கம்மி பண்ணணும், அவ்வளோதான். இதில் நான் சாப்பிட போகிறதில்ல. இதோட வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் என்னோட வந்து நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோதான் நான் வந்து சாப்பாடு எடுத்துப்போம், இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதோட ஓவர். இதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் தான் மக்களே பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்களே. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் வந்து தொக்கு பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி, ஸோ எல்லாமே நம்ம அந்த கடையில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா செம்ம ஒர்த்து மக்களே, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக வந்து நான் இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக சப்போர்ட் வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் மக்களே, பாய்.